நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய சுமார் 50 ஏவுகணைகள், ட்ரோன்களை இந்திய ராணுவம் வானிலேயே தடுத்தழித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்கள் தொடரலாம். பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய 50க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்துவதாக திட்டமிட்டிருந்ததாகவும், அந்த தாக்குதல்கள் முயற்சி செய்த போது அது வெற்றிகரமாக நடு வானிலையே முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் பதான்கோட் மற்றும் ஜெய்சல்மர் பகுதிகளிலும், அதே போன்று நடுவில் இருக்கக்கூடிய இந்த படம் என்பது கட்ச் பகுதிகளில், குஜராத் மாநிலத்துடைய கட்ச் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ராணுவம், பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தளவாடங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அவை மண்ணில் விழுந்து இருக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய காட்சிகள். பதான்கோட்ல அவர்கள் வீசிய அந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலமாக வந்தவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அதனுடைய கழிவு, அந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணையுடைய வானிலையை சுட்டு வீழ்த்தினால் அதனால் ஏற்பட்டக்கூடிய அந்த கழிவு அது எங்க இருக்கக்கூடிய அந்த பதான்கோட் பகுதியில் இருந்ததுதான் நாம் இந்த முதல் படத்தில் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது படம், நடுவில் இருக்கக்கூடிய இந்த படம் கட்ச் பகுதி, குஜராத் மாநிலத்துடைய கட்ச் பகுதிகளில் அவருடைய ஏவுகணையும் ட்ரோன் மூலமான தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவருடைய ட்ரோன் அழித்தொழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த ட்ரோன் பகுதியுடைய முன் ரக்கை பகுதியாகத்தான் அது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நடு வானிலே சுட்டு வீழ்த்தப்பட்டதால் அதனுடைய இலக்கை அடைய முடியாமல் அது கட்ச் பகுதிக்குள்ளாக விழுந்து நொறுங்கியிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நாம் அந்த இரண்டாவது படத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது பகுதி படம் ஜெய்சல்மர் பகுதிகளில் அவர்கள் வீசிய அந்த ஏவுகணைகளை வானிலேயே இந்தியாவுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. அந்த மிசைல்ஸ், அதாவது பாகிஸ்தான் நாடு அனுப்பி இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய உதிரி பாகங்கள் வானிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதனால் அது சிதைந்து வானிலேயே தீபாவளி பட்டாசு போல வெடித்து கீழே விழுந்திருக்கிறது. அதனுடைய உதிரி பாகங்கள் தான் நாம் பார்க்கக்கூடிய அந்த மூன்றாவது படம். இவ்வாறு இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக 50 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. அந்த 50ம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பாகிஸ்தான் வீசிருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அதிநவீனத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் அதை விட உயர்ந்த அதிநவீனத்துவம் கொண்ட பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவிடம் இருப்பதனால் எளிமையாக வானில் வரும்பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இவை சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் கூட குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளாகவோ அல்லது மற்ற மனிதர்கள் மீதாக விழுந்தால் அது சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து நேற்று இரவெல்லாம் 3 எல்லையோர மாநிலங்களான பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், அதேபோன்று ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மின் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டு அந்த பாதுகாப்புக்கான பணிகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது அவர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் அதை முறியடிப்பதற்கும் தயாராக இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாம் பார்க்கக்கூடிய நான்காவது படம் ஓஷியாப்பூர் என சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதிக்குள்ளாக பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணை முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை பார்க்க முடிகிறது. இந்த ஏவுகணை விழுந்து வெடித்திருந்தால், உண்மையாலுமே அதனுடைய செயல்பாடு முழுமையடைந்திருந்தால் அதனுடைய வடிவம் இதுபோல் இருக்காது. அது சுக்குநூறாக வெடித்து செதறியிருக்கும். இந்த நிலையில அது முன்கூட்டியே அதோடைய இலக்கை அடைவதற்கு முன்பாக அது செயலுக்கு வைக்கப்பட்டதனுடைய சாட்சியாகத்தான் அது முழு நீளமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது. மேலும் பாகிஸ்தான் ஓஷியாப்பூர் பகுதிகளுக்கும் பதான்கோட் பகுதிகளுக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் விலை மலிவானது எனவும் சொல்லப்படுகிறது. இது போன்ற தாக்குதல்கள் அவர்கள் முயற்சி செய்திருக்கும் நிலையில அவை அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான காட்சிகள் தான் இவை. பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் மீது ஏவிருக்கக்கூடிய 50 ட்ரோன்களையும் அவர்கள் ஏவிருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் இந்தியா வெற்றிகரமாக அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகள் நாம் பார்க்கிறோம். நம்ம அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதனை முறியடிக்கப்பட்டதற்கு பிறகாக அதில் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மண்ணில் விழுந்திருக்கின்றன. அது விழுந்ததுடைய அந்த கழிவுகளோடு தான் இந்த படங்கள் உணர்த்துகின்றன. நாம் பார்க்கக்கூடிய இந்த 3 படங்களுமே அதனுடைய கழிவுகள் வானிலிருந்து கீழே மண்ணில் விழும் பொழுது அவை செயலிலிருந்து வெறும் ஒரு குப்பை கழிவுகள் போலதான் விழுந்திருக்கின்றன. அவை நேராக ஒருவேளை இந்தியா அதனுடைய வானிலேயே முறியடிக்க தவறி இருந்தால் கீழே விழுந்த இடத்தில் வெடித்து செதறி இருக்கும். ஆனால் அது விழுந்த இடத்தில் ஒரு கட்டுமான கழிவோ அல்லது பெரிய அளவிலான ஒரு இரும்பு பொருட்கள் மண்ணில் விழுந்தால் என்ன சேதமாகுமோ அந்த அளவுக்கான சேதம் மட்டும்தான் அங்கு ஆயிருக்கிறது. ஆனால் இவை விழுந்து வெடித்திருந்தால் மிகப்பெரிய அளவில் சுற்றிலும் அந்த வெடிப்பு தெரிந்திருக்கும். அவை விழுந்த இடத்தில் பெரிய பள்ளங்கள் ஆனது ஏற்பட்டிருக்கும்.
ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள்ல அது போன்று எதுவும் இல்லை. அவை விழுந்து ஒரு சாதாரண ஒரு இரும்பு பொருள் மேலிருந்து கீழே வந்து விழுவது போல விழுந்திருக்கின்றன. இதன் மூலமாக அந்த விழுந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவிலான சேதங்கள் ஏதும் இல்லை. குறிப்பாக இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் இருக்கக்கூடிய இந்த அந்த உதிரிப்பாங்கள் அனைத்துமே தோட்டத்து பகுதிகளிலும் வயல்வெளி பகுதிகளிலும் காட்டுக்குள்ளாகவும் விழுந்திருப்பதனால் பெரிய அளவிலான சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வானில் சுட்டு வீழ்த்தி விட்டாலும் கூட, அது முழுவதுமாக செயலிழக்கப்பட்டாலும் கூட, நேராக வானிலிருந்து இறங்கி மண்ணில் விழும் பொழுது அது குடியிருப்புகள் மீதோ வீடுகள் மீதோ விழுந்தால் வீடுகள் சேதமாகும். மனிதர்கள் மீது விழுந்தால் அவர்களுடைய காயம் ஏற்படும், ஆபத்தான நிலைக்கு செல்வார்கள். ஆனால் தற்பொழுது எல்லாம் காட்டுப்பகுதிக்குள்ளாகவும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்குள்ளாகவும் செயலிழந்து கீழே விழுந்ததன் காரணமாக பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த யோஷியாபூர் என சொல்லக்கூடிய அந்த 3வது படம் ஆனது அந்த ஏவுகணை முழுவதுமாக வானில் செயலிழக்கப்பட்டதும் பிறகு அவை மண்ணில் விழுந்திருக்கக்கூடிய காட்சி, ஒருவேளை அந்த பார்க்கக்கூடிய இந்த யோஷியாபூர் பகுதியை காட்டக்கூடிய அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை அதோடைய இலக்கை சென்று தாக்கியிருந்தால் இதுபோல் முழு பாகமாக இருக்காது, அது முழுவதுமாக விழுந்து வெடித்து செதறி இருக்கும். இதனால் அந்த பகுதி முழுவதுமே பெரிய தாக்குதலுக்கும் பாதிப்புக்கும் உள்ளாக இருக்கும். ஆனால் செயலிழக்கப்பட்டதன் காரணமாக இந்தியாவினுடைய வானிலைக்குள்ளாக ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருந்தால், ஏவுகணைகள் வந்தால் அதனை முறியடிக்கக்கூடிய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு சிறப்புடன் செயல்பட்டதனுடைய அடையாளம் தான் இவை. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அவை வானிலிருந்து நேராக வந்து உடலை வரும் பொழுது அவை விழுந்தாலும் அவை செயலிழந்து விழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இரும்பு கழிவுகள் போன்றிருப்பதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்பதுதான் ராணுவத்தினுடைய தற்போதைய அண்மை தகவலாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.